டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை பரணி தீபம். இன்றைய நாள் முருகனுக்கு இந்த ஒரு தீபம் ஏத்துனா கேட்ட வரம் கிடைக்கும், பணம் தாறுமாறா சேரும். அது என்ன தீபம், எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்றணும், ஏற்றிய பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ இந்த பரணி தீபமானது என்னைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் 2ஆம் தேதி. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் பிரதோஷமாகவும் இருக்குது. இப்போ இந்த பரணி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோவிலில் பார்த்தீங்கன்னா பரணி தீபம் திருவண்ணாமலையில் உங்களுக்கு அடுத்த நாள் 3ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் ஏற்றுவாங்க. நம்ம வீடுகளில் பரணி தீபமானது முதல் நாளே, அதாவது செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி ஈவினிங் மாலையில் இதை விளக்கேற்றுவோம். இப்போ அன்றைய தினம் ராபுகாலம் 3 to 4:30 சாயந்தரமாக இருக்குது. யமகண்டம் காலையில் 9 to 10:30, குளிகை 12 to 1:30. சரி, பரணி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6:23 வரையும் அஸ்வினி நட்சத்திரம், அதற்கு மேலே தான் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. பரணி நட்சத்திரம் 6:30க்கு மேலே ஆரம்பித்து புதன்கிழமை 3ஆம் தேதி மாலை 4:47 வரையும் பரணி நட்சத்திரம் இருக்குது. இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதான நாள். ஏன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய். அதனால் முருகனுக்கு மிக மிக விசேஷமான நாள். அது மட்டும் இல்லை, பரணி தீபமும் இன்றைய நாள் இருக்குது, அதோட பிரதோஷமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நேத்திரம் ஜீவன், இதை பற்றி நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த நேத்திரம் அப்படிங்கிறது இன்று முழுவதும் 2 கண், ஜீவன் அப்படிங்கிறதும் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. அதனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அரிய நாள். இந்த நாளில் இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்க. இந்த தீபத்தை எந்த நேரம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6:23க்கு பிறகு தான் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. நம்ம ஆனால் இந்த முருகனுக்காக நம்ம ஏற்றக்கூடிய தீபம் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம். அதனால் பரணி நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் ஓரையும் இருக்கக்கூடிய இரவு 8 to 9 வரக்கூடிய நேரத்தில் இந்த தீபத்தை முருகனுக்காக நம்ம ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை நம்ம முருகனுக்குரிய சிறப்பு வாய்ந்த நாட்களில் ஏற்றும்போது முருகனோட அருளால் நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும். பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க, அதை சாந்தப்படுத்துவதற்காக இந்த நாளில் பரணி தீபத்தன்று நம்ம ஏற்றணும். பரணி தீபம் 2 நாள் ரொம்ப முக்கியமானது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பரணியும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணியும் ரொம்ப முக்கியமானது. புரட்டாசியில் வரக்கூடிய பரணி எதனால் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அதை மகாபரணின்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுக்காக ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம். புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பரணி மகாபரணின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம யம தீபமும் ஏற்றுவோம். அதே போல இந்த கார்த்திகை மாசத்துல ஏற்றக்கூடிய பரணி தீபமும் முன்னோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தீபமாக சொல்லப்படுகிறது. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபங்கிறது 10 நாள் ஒரு திருவிழாவாக கோலாகலமாக நடைபெறும். நம்மளுடைய இல்லங்களில் இந்த 3 நாட்களாவது நல்ல நிறைவாக மனசுக்கு திருப்திப்படுற வகையில் விளக்கு ஏற்றி கும்பிடணும். துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க. துவரம்பருப்பு அப்படின்னாவே செவ்வாய்க்கு உகந்தது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். செவ்வாய்க்கு அதிபதி யாரு? முருகன். நான் ஏற்கனவே சொன்னேன், முருகன் தான் கடன் பிரச்சனை, பணத்தினால் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் முருகன் தான். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியே அவர் தானே. இந்த செவ்வாய் தானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துகிறவர், சரி பண்ணுறவரும் அவர் தான். அதனால தான் வீடு, சொத்து, வாகனம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை கும்பிடணும், முருகனை கும்பிடணும். சரி, மாலையில் எப்பவும் போல் நீங்கள் தீபத்தை ஏற்றிருங்க. சாமிக்கிட்ட என்னென்ன தீபம் ஏற்றுவீங்களோ, குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ அதெல்லாம் ஏற்றிருங்க. இதை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு மணப்பலகை வச்சுக்குங்க. அந்த மணப்பலகையில் முருகன் ஃபோட்டோ வச்சுக்குங்க, அதுக்கு பூ வச்சுக்குங்க, அதற்கு முன்னர் ஒரு கோலம் போட்டுக்குங்க. ஒரு நட்சத்திரம் போட்டால் போதும், அதுதான் மிகவும் உகந்தது. நட்சத்திரம் தானே முருகனுக்கு உகந்தது. இப்போ ஒரு அகல் விளக்கில் நெய் விடுங்க.
இப்போ துவரம்பருப்பை ஒரு தட்டில் வந்து பரப்பி வச்சிருங்க. இதில் ₹1 காயினை வைங்க. அந்த துவரம்பருப்பில் ₹1 காயினை வைங்க. இந்த துவரம்பருப்பும் இந்த காயினும் சேர்றப்பயே முருகன் மகாலட்சுமி யோகம் நமக்கு கிடைக்கிது. இதோட மஞ்சள், ஏலக்காய் வைக்கிறோம். மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது. இப்போ இந்த பொருட்களை இதில் வச்சுட்டு நீங்கள் கூடவே நான் சொன்ன மாதிரி நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சதை வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நெய் விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்கு முடியல, எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண எண்ணெய் விட்டு விளக்கேற்றினா கூட போதும். இதை தொடர்ந்து 6 நாட்கள் மாலையில் ஏற்றி வரணும். இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம் தான். இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா 6 நாட்கள் 21 முறை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது ரொம்ப நஷ்டமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதுலேருந்து முன்னேறி நீங்கள் வரலாம். வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவ மாப்பாசம் போக மதித்தேசார் மாப்பூதம் வா பாதம்தான் வேலவா. இந்த பாடலுக்கு முழு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பம், அதாவது முருகப்பெருமான் நமக்கு மெய்சிலிருக்க ஒரு அண்களில் கண்ணீர் வர்ற மாதிரி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பாருல்ல அவரை வணங்குறப்ப, அந்த அனுபவத்திற்கு தலைவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே. அப்படியே முருகனை கனவுலெல்லாம் காண்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தக தக தகன்னு அப்படியே மாலையை அணிஞ்சிக்கிட்டு அப்படி ஒரு அழகாக காட்சி தருவார். வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே. திருமாலுக்கே கடவுள் யாரு? முருகன் அப்படின்னு சஸ்திரபந்தத்தில் அவர் பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய மனதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய தேவையில்லாததையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் இதெல்லாம் ஒழிய ஞானமும் புகழும் தரக்கூடிய பரமான்மாவே வந்தருள்க, உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் வந்து இதற்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு. முருகனுக்கு என்ன நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். உங்களால் முடியல அப்படின்னா பாலில் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சிங்கனாவே போதும். அதற்கு பிறகு இங்கே வச்ச அந்த பொருட்களுக்கு அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதற்கு பிறகு அந்த காயினையும் மஞ்சளையும் ஏலக்காயும் நீங்கள் வந்து ஒரு மூட்டையாக கட்டி அதை பீரோவில் ஒரு இடத்துல வைங்க. கேஷ் வைக்கிற கேஷ் பேக்கில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பீரோக்குள்ளே லாக்கரில் வச்சாலும் சரி, இதை மூட்டையாக கட்டி வச்சிருங்க. அந்த துவரம்பருப்பை மட்டும் நீங்கள் நீரில் விடலாம். நல்ல ஒரு செயல் அப்படின்னா கொஞ்சம் மலைக்காமல் அந்த துவரம்பருப்போட 4 அரிசி ஏதோ கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு அதை வேக வச்சு கொண்டுட்டு போய் பறவைகளுக்கு உணவாக போட்டிங்க அப்படின்னா நல்லது. தப்பி தவறி கூட அந்த துவரம்பருப்பை கால்படுற இடத்துல குப்பையில் தூக்கி போடாதீங்க. அந்த காயின், அந்த ஏலக்காய், அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து அந்த முருகனோட அருளை உள்வாங்கி இருக்கக்கூடிய இது. அதை தப்பி தவறி கூட மற்ற நாணயங்களோட போட்டு வீண் பண்ணிடாதீங்க. இதை தனியாக உங்களுடைய பர்ஸில் வச்சுக்குங்க, கேஷ்பேக்கில் வைங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.